மைசெட்டு ஓனரோட அதை ஆப்ரேட் பண்ணி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு முன்னேற்றி விட்ட என் அன்பு தம்பிகள் தான் பெரியவர்கள். வாழ்த்துக்கள் தம்பி. சேராம் மைசெட்டு உரிமையாளருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாரும் ஓனர். வாழ்த்துக்கள். ஓனர் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆளாளுக்கு ஒரு சாமியை வாங்கிட்டு அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு போயிட்டே. கடைசி வரைக்கும் தொழிலாளி தமிழகத்திலே தொழிலாளியாக இருக்க வேண்டுமா? கிடையாது. இந்த தொழிலாளி இல்லை என்றால் யாரும் இந்த உலகத்திலே முதலையாக வெள்ளச்சட்டை வெள்ளை வேலைச்சி கட்ட முடியாது என்பதை சொல்ல உண்மைதானே? வாலிமைடா வந்திலிருந்து இது தாண்டா சொல்றேன். நண்பேண்டா நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். நல்லூர் ஊரார்கள் மற்றும் கிராமத்தார்கள். நல்லூர் தேவர் இளைஞர் நற்பணி மன்றம், வெளிநாடு வாழும் இளைஞர்கள் நல்லூர். இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் பொட்டவட்டி மண்ணின் மைந்தன் எனது அன்பு அண்ணன் எஸ் ஜெயராஜ், பொட்டவட்டி ஜெயராஜ் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். என்ன ஒண்ணு காத்திருக்கானோ, இவர்தான் அந்த நபர். பார்த்து கொள்ளுங்கள். பொட்டவட்டி ஜெயராஜ் அண்ணன் தான் இந்த நாடக அமைப்பாளர். நாங்கள் நாடகத்தில் இந்த ஏழை எழுதிட்டாங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, அப்போ தானே காலத்தில் நாங்கள் காசு வாங்கிட்டு போக முடியும். தம்பி, என் தம்பிகளே, யாரும் சண்டையை போட வேணாம். இதோ உங்கள் அத்தாச்சி வந்து கொண்டு இருக்கிறார். வேணுமென்றால் அவளை 2 ஷாட் போட்டு போங்க. உங்களுக்காக நான் மாமா வேலை வாக்கவில்லை, அது ஒன்று தான். நன்றி. நீங்கள் வந்த நேரம் தரத்தினியை பிடிச்சி ஆட்டி விட்டார். நீங்கள் போய் 2ஆம் நம்பரில் படுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் தம்பி வாயை விடுறாரு இதை விடுறாருன்னு சொல்லக்கூடாது. தம்பி 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 என் தம்பிகளே, என் உடம் பிறப்புகளே, தம்பி 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 இங்க உட்காந்துருக்க என் தம்பிகளா, அண்ணன் சொன்னா கேட்பல, இங்கிட்டு இருக்க என் தம்பி சொன்னா கேட்பல. தம்பி நீ என் 2 தம்பிகளே, அண்ணன் சொல்றத ஒரு வார்த்தை கேட்கறீங்களா? ப்ளீஸ் ப்ரோ. ஐயா பெரிய சித்தப்பு ஒரு நிமிஷம் இருங்க. என் தம்பிகளை பத்தி எனக்கு தெரியும். என் தம்பி நான் சொல்றது கேட்பீங்களப்பா? 2 தம்பிகள் யாரு பக்கம் தவறு என்று தெரியவில்லை. அண்ணே யார் மேல தவறு இருந்தா அண்ணே மன்னிப்பு கேட்கிறேன். பேசாம உட்கார. நாட்டில் அவன் கஞ்சி இல்லாம உங்க சண்டை மசுரை இருக்குதோ, பெத்ததாய் பூரா தெருவில் தர்றாங்க. ஏண்டா பிறைத்தினி பேமைங்களா? நாட்டில் அவவே 4 காசு சம்பாரிச்சு குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன சண்டை, நொம்பத்தோட சண்டை. நாளைக்கு யாரு மூஞ்சில யாரு முழிப்ப? ப்ளீஸ் ப்ரோ, கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. இவனை செருப்புட்ட எரிங்கடா, என்ன கொன்றுங்கடா. நன்றிடா. எதுல விட்டேன்டா? வாயிலடா. நாளைக்கு வாடா. ஏண்டா என் வயசே அடமா கேக்குதடா. எனக்கே ஒன்றும் புரியல. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். என் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். படிக்காத இந்த அண்ணே, உங்கள் அண்ணே எம்கேஆர் ஒரு கோமாளி. படிக்கலை நான். படிக்காத அண்ணனே ஏதோ என்னால் முடிஞ்சது கூத்தாடி 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறேன். என் தம்பிகளெல்லாம் என்னையோடு அதிகம் படித்தவர்கள். என் தம்பி பூரா என்னையோட அறிவாளிகள். என் தம்பியெல்லாம் மென்மேலும் வளர்ந்து வாழ்க்கையிலே பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்றாவது ஒரு நாள் இந்த கோமாளி அண்ணன் என் தம்பிகளிடம் ஒருவேளை சோத்துக்காக வந்து கையேற்றின போது எனக்கு நீங்கள் சோறு போடுவீங்கன்னு நம்புகிறேன். என் தம்பிகள் தான் எனக்கு உலகம். இந்த வந்துட்டே இல்லை சொல்லி வாய முடலை. வாடா. என்னை வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி தேவருடைய மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமராந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ 4 ஏழை வேலைக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேராசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். ஏன்னா எதுக்கு முடிச்சேன்னா
என்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நம்மெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்நாடகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். நாடகம் பார்த்துவிட்டு தூங்கினாகத்தான் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். பொம்பளை புள்ள வரும் தம்பி. பொம்பளை புள்ள வரும்போது யாரும் கேலி கிண்டல் செய்ய வேணாம். என்னைய பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை அடுத்தே பொண்டாட்டி. ஏன்னா கெஞ்சி கதறி புருஷன் சுண்டி வரல அப்படியே உருவி கூட்டு வந்திருக்கேன். யானை சொல்ல முடியாதப்பா, அது கன்சீவாக இருக்கு. ஏன்னா புருஷன் சொல்லித்தான் அனுப்புனேன், என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் தான் பொறுப்பு எம்கே. உங்கள் மாணவர்கள் நெகத்தை வெட்டாமல் அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் முதுகை கீறி விட்டேன். அதுக்கு முதுகை கீறினதுக்கு 800 பில் போட்டேன் புருஷன். அதனால் அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி வச்சுருக்கேன். அப்பப்போ ஏன் உள்ளே வரேன்னா நம்ம ஸ்டூடெண்ட் அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. தம்பி நீ பொத்துறியா? போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளை வர சொல்றியா? அப்போ ரைட் ரைட் வரேன் வரேன் வரேன். சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. ஹலோ ஆடிக்காத்தில் அம்மியே பறந்தால் ஆளிலைகள் என்னாகும்? அடிமேல் அடி விழுந்தால் மனிதனவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்று எவனாலும் சொல்ல முடியாது போடா. வருவது எல்லாம் ஏற்றுக்கொள். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மரந்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மரந்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தால்
இருந்தாலும் உனது நெஞ்சின் துயரம் அதை மாட்டிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை பிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கும் பாரு, அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு இங்கு மாறாது மாறாது வானம்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மறந்தான். வேஷம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே, ஆடியவர் யார் யாரோ அத்தனையும் பார்த்தேனே. வீடும் இங்கு காடாச்சு, வேடதாங்கள் போலாச்சு, வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு, வழி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு, இங்கு மேடு வள்ளம் ஏது, குழி தாண்டி பழக்கமாச்சு. எது வந்தாளுன்னு வந்து போனாளுன்னு இன்று மாறாது மாறாது வானம்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மறந்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மறந்தான். ஹலோ ஹலோ ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஏ அப்பா இவ்வளோ கூட்டா. அப்புறம் அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஏ அப்பா நல்லா இருக்கிறதால பேச முடியா இருக்குது. ஐயோ பார்த்தவனே தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? அத்தாச்சி நல்லா இருக்கீங்களா? நான் தம்பி தானே சொன்னேன். தம்பின்னு சொன்னீங்களா? ஆமா. சரி சரி, என்ன தங்கச்சி டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. ஓ ஸ்லிப் ஆயிருச்சா? அப்புறம் மிருதக்காரன் வணக்கம். தலைக்காரன் நல்லா இருக்கீங்களா? வெள்ளை சட்டை வணக்கம். பரவாயில்ல. அப்புறம் மைசெட்டுக்காரன் நம்மளா சிரிச்சுக்கிட்டு இருங்க, கோவமாலாம் பார்க்காதீங்க, இப்படியே தொடி கொடுத்த வச்சு. ஹாய் மாமா மச்சான், எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் மாமா வந்தா போடணும்ல. தன்னடனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, தன்னடனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, மாமனவன் பக்கத்திலே மயிலனா பக்கத்திலே, மாமனவன் பக்கத்திலே மயிலனா பக்கத்திலே, மலை மேஞ்ச காலம் கலஞ்ச கோலம், ஜம்ம ஜம்மா ஜெய் ஜம்ம ஜம்மா ஜெய் ஜம்மா ஜம்மா ஜெய் ஜம்ம ஜம்மா. காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, தன்னடனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள.
வந்திருக்கீங்க நீ ஆடுறத அண்ணன் ரசிச்சு பாக்குறேன். இப்போ தானே சென்னைக்கு போயிட்டு 20 நாள் கழிச்சு வந்திருக்கேன். அப்படித்தான் இருக்கும். சரிம்மா சரிம்மா. விடாம உங்களை பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, விட்டு விட்டு பார்த்தா அப்படிதானே இருக்கும். அப்புறம் அண்ணே ஒன்னு கேட்கணும். என்னம்மா கேட்கணும்? ஒருத்தர் வந்தாரு பத்தியில பப்பு நாமே. ஆமா. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அவரை. சத்தியமா இன்னைக்கு தான் பாக்குறியா? ஆனா பெரிய பப்பு நாமா சொல்லிதான் விட்டாரு எம்பிஎஸ்சி. வினோதினி போயிட்டு சண்டை சொல்லி போடாம வந்துரு அப்படின்னு. என்ன வினோதினியா? வினோதினி. அப்ப எப்படி சொன்னேன்? அப்படித்தானே சொன்னேன். எங்க காதுல வேற மாதிரி கேக்குதுமா. வேற மாதிரி கேட்டுச்சா? எப்படியா கேட்டுச்சு? வினோதினி தான உங்க பேரு? வினோதினி. வினோதினி. நாக்க நல்லா வலிக்கணும். அக்கா சொல்லி கொடுக்கலையா? அப்புறம் அத்தா தோரமா பாரியா சவுண்டா பேசுறேன். ஆமாப்பா ஆமாப்பா. பட்ட நிலவும் ஒளைய தம்பி இந்த சிரிப்பு மாதிரிலாம் வேணாம். முதல்ல உன்னை பார்த்தேன் நான் அசந்து போனேன். இது முதல்ல வரும்